வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஏடிஎம் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, எந்தெந்த வங்கிகளுக்கெல்லாம் இது பொருந்தும், ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி இலவசமாக எப்படி பணம் எடுக்கணும், இது போன்ற முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மத்திய ரிசர்வ் வங்கியின் புதிய அறிவிப்பின்படி மாதந்தோறும் 5 முறை மட்டுமே கட்டணமின்றி ஏடிஎம்களை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பணம் எடுப்பது மட்டுமன்றி இருப்பு விவரங்களை தெரிந்து கொள்வது உள்ளிட்ட பிற ஏடிஎம் சேவைகளும் அடங்கும். அதற்கு பிறகு ஏடிஎம்களை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இதற்கு முன்பு 21 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. இனி 2 ரூபாய் உயர்த்தி 23 ரூபாய் வசூலிக்க வங்கிகளுக்கு ஆர்பிஐ அனுமதி அளிச்சிருக்கு. அதே நேரத்தில் மக்கள் தங்கள் கணக்கு வைக்காத பிற வங்கி ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது பெருநகரங்களில் இருக்கீங்கன்னா 3 முறையும், பிற பகுதிகளில் இருந்தால் 5 முறையும் கட்டணமின்றி பயன்படுத்த அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மக்களே, வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது அப்படின்னு சரிபார்ப்பதற்கு இதற்கு முன்பு 6 ரூபாய் கட்டணமாக இருந்துச்சு. இப்பொழுது 7 ரூபாயாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி பணம் எடுக்கும்போது அதற்கான கட்டணங்களை வசூலிக்கிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.